நானும் ஓடிதான் படத்துல அனந்த்ராஜ் என்னடா பாம்பெல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரிதான் எனக்கு இந்த புக்குக்கு ட்ரெய்லர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தப்போ என்னடா புக்குக்கு ட்ரெய்லர் எல்லாம் விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சமர்ப்பணம் அப்படின்னு யூஸ்வலா ஸ்டார்டிங்ல எழுதுவாங்களா, அது வந்து திருப்படையல் அப்படின்னு இருந்தது. அதே மாதிரி காப்பியரின் நன்றி மொழிகள், அதாவது நன்றி உரை இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த மாதிரி டைட்டில் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் வந்து பெருங்காப்பிய புதினத்தை பற்றிய காப்பியரின் உரை அப்படின்ற மாதிரிலாம் என்ன என்ன இது அழகான தமிழ் வார்த்தைகள் அப்படிங்கறது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா வர வர இந்த புக்கு ஒரு வேற மாதிரியான ஒரு புக்கா இருக்கும் போலயே. நமக்கு தமிழ்ல ஃபேண்டசி புக்ஸ் தேடிட்டு இருந்தேன். பட் இது என்னுடைய தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஃபேண்டசி. வாசி நீ வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல. ஆனா எதுவும் சொல்லல மனுஷன். ஆன்மாவின் உலகம் அப்படின்னு ஒரு சாப்டர், அதுல வந்து டெலிபோர்ட் ஆகி போன மாதிரி அதுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அங்க யார் கூட போறாங்க அதெல்லாம் எதுவுமே நான் சொல்லல. எனக்கு வந்து எனக்கு சொல்ல அந்த இமேஜினேஷன் எனக்கு வருது. அப்படியே அது வந்து அங்கிருந்து அருவி எப்படி கொட்டுது, அந்த பசு எல்லாம் பறக்குங்க. இந்த புக்கு தன்னால எனக்கு வந்து ஒரு such an unforgettable reading experience இந்த புக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் நான் ரிவ்யூ பண்ணாம இருந்ததுக்கு காரணம் I was still living the experience. Harry Potter, Lord of the Rings மாதிரி எடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல, பட் பொன்னியின் செல்வன் மாதிரி எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்தது. சோ ஒரு வகையான டிஃபரெண்டான எமோஷன் இது. நான் வந்து இந்த உலகத்துல இல்ல, சரியான ட்விஸ்ட் இருக்கும் இந்த புக்ல. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. சொல்றது தயவு செஞ்சு படிங்க, நல்லா இருக்குங்க. எது சொன்னாலும் இந்த புக்கை பத்தி அது ஒரு ஸ்பாய்லர் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட். நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். இந்த அரக்கர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க, இயக்கர்கள் எப்படி இருப்பாங்க, அப்புறம் வந்து இந்த குட்டி குட்டியா இருக்கிற மனிதர்கள், வாழ கிள்ளியர்கள், ஏன் நீங்க இதை நக்க மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. சார் நீங்க இதை பத்தி பேசல, இந்த உலகத்தை பத்தி பேசல, இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த நவபாஷன் விஷயம் பத்தி எங்க அப்பா என்கிட்ட சொல்லுவாரு. இந்த கபாடபுரம் பத்தின விஷயம், ஊழ்கம் அப்படின்னா என்ன, கோலினி அப்படின்னா என்ன, அப்புறம் ஏதம் அப்படின்னா என்ன, அப்புறம் இடையுறுவுதல் அப்படின்னா என்ன. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குமோ, புரியாத தமிழா இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க. 14+ இல்ல 12+ இருக்கிற குழந்தைங்க கூட இந்த புக்கை தாராளமா படிக்கலாம். இட் வில் பி such an amazing first read for them. இந்த புக்கை மட்டும் ஃபர்ஸ்ட் புக்கா குழந்தைங்க படிச்சாங்க அப்படின்னா they will fall head over heels in love with books with reading அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவரை நேர்ல ஒரு வாட்டி பாத்துறணும் அப்படிங்கிற அளவுக்கு இதுல வந்து சுஜாதா மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் எல்லாம் வருதுங்க. இதுல அந்த ஆளில வந்து ஃபுல் லைப்ரரியை டிஜிட்டைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. எனக்கு ஆளியோட லைப்ரரி போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருந்தது. ஆல்கமி ஆஃப் சோல்ஸ் அப்படிங்கிற ஒரு கொரியன் சீரீஸ்ல வந்து என்ன தேடுவாங்க, யார் தேடுவாங்க, நிஜமா நான் எதுவுமே சொல்ல போறது இல்லை இந்த புக்ல. பட் இந்த புக் கண்டிப்பா will not disappoint you. இட்ஸ் ரியலி worth your time அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல இந்த புக்ல அப்படின்னா சுத்தமான தமிழ் புக் படிச்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது. ஒரு 5% ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த புக் தான் நான் பேசிட்டு இருக்கேன். ரிப்பீட்டிவா இருக்கலாம் நான் சொன்னது உங்களுக்கு, பட் அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி. யூ வில் ஃபால் இன் லவ் வித் the universe he is trying to build அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். பை.